சின்ன வயசுல இருந்து அவனுக்கு நெருப்புனா பயம். அதுக்கு டாக்டர் கிட்ட காட்டி அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தான். நல்லா தான் இருந்தான். இப்ப என்னாச்சுன்னு தெரியல. இப்போ ரொம்ப பயப்படுறான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இந்த விஷயம் புரோக்கருக்கு முன்னாடியே தெரியுமே, அவர் உங்ககிட்ட சொல்லலையா? நான் பாக்குறப்போ மாப்பிள்ள நல்லாதான் இருந்தாரு. சரி, சரியா இருப்பாருன்னு நினைச்சேன். அதான் அவங்க யார்கிட்டயும் அதை பத்தி சொல்லல. என் பையனுக்கு நெருப்புனா பயம். என் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ள வேண்டாம். ஸ்வேதாக்கு என்ன மாப்பிள்ள பாத்து வச்சிருக்கீங்க நீங்க? உங்க பொண்ணா இருந்தா அப்படி பண்ணிருக்கீங்களா? உங்க அண்ணனை சந்தேகப்படாதமா. அவர் மேல கோவப்படுறதுல நியாயமே இல்ல. தயவு செஞ்சு உங்க பையனை கூட்டிட்டு கிளம்பிடுங்க. இந்த கல்யாணம் நடக்காது. என் பொண்ணை பார்த்து இந்த ஊரை இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன்னு என் பேத்திய இனிமேல் யார் கல்யாணம் பண்ணிப்பா? எல்லாரும் அவளை ஒதுக்கி வச்சிருவாங்களே. நீ அழாதமா. இதே மேடையில இதே முகூர்த்தத்துல ஸ்வேதாவோட கல்யாணம் நடக்கும். எனக்கு 3 பசங்க இருக்காங்க. அவங்கள யார ஸ்வேதாக்கு பிடிச்சிருக்கோ அவங்களே ஸ்வேதா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்பா என்ன இப்படி சொல்லிட்டாரு? ஸ்வேதா இப்போ என்ன சொல்ல போறா தெரியலையே. ஒருவேளை ஸ்வேதா என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அர்ஜுன், கார்த்திக், ஆதவன் இந்த 3 பேர்ல உனக்கு யார பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா. அவ அர்ஜுன் சொல்லணும். அப்பதான் நான் அர்ஜுன் கிட்ட தப்பிக்க முடியும். உனக்கு விஷயமே தெரியாதுமா. ஸ்வேதா அன்னைக்கு என்னதான் லவ் பண்றேன்னு சொன்னா. ஆனா நான் மதுவை விரும்புறதுனால என்னால ஸ்வேதாவை அக்செப்ட் பண்ண முடியாது சொல்லிட்டேன். தயவு செஞ்சு நீ அவகிட்ட போய் ஆதவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுமா.